ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 34 சைஸ் உள்ள ப்ளவுஸ் கட்டிங் வந்து எப்படி சிம்பிள் அண்ட் ஈஸியாக மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் 1 மீட்டர் அளவுக்கு வந்து கிளாத் எடுத்திருக்கேன். என்னோடய சைடு வந்து ஃபோல்டிங்கும் எனக்கு ஆப்போசிட் வந்து ஓப்பன் சைடும் இருக்க மாதிரி வந்து நான் கிளாத்தை வந்து ஒரு மடிப்பு மட்டும் மடித்து போட்டிருக்கேன். கீழேயும் மேலேயும் வந்து ராய்ஜஸ் இருக்க மாதிரி வந்து கிளாத்தை மடித்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். மார்க் பண்ண ஆரம்பிக்கும் போது வந்து அந்த ரா எட்ஜஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கா என்னென்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மார்க் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் வந்து கிளாத் வந்து கிராஸாக வந்து போகுது, அதனால் வந்து நான் கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக்கு தான் மார்க் பண்ண போகிறோம். பேக் பார்ட் வந்து ஃபோல்டிங்காக ஒரு 1.5 இன்ச்சு வித்து இருக்க மாதிரி வந்து நான் ஒரு ஸ்கேல் அளவு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கிளாத் வித்து அதிகமாக இருந்தால் நீங்கள் 2 இன்ச்சு வரைக்கும் கூட மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபோல்டிங்காக மார்க் பண்ணோம்ல, இதிலேருந்து பேக் ஹைட்டு வந்து 13.5 இன்ச்சு, அதை மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். உங்களோட அளவு ப்ளவுஸில் வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஹைட் இருந்தால் ஓகேயோ அந்த அளவு வந்து நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 13.5 இன்ச்சு மார்க் பண்ணதுக்கு மேலே வந்து தையலுக்காக, அதாவது ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சு சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்கு வித்து வந்து 2.5 இன்ச்சு ப்ளஸ் 1/4 இன்ச்சு வந்து நெக்கு ஸ்டிச் பண்ணவும் சேர்த்து மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் வந்து 2.5 இன்ச்சு ப்ளஸ் வந்து 1/2 இன்ச்சு வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணவும் சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் 1/4 இன்ச்சில் வந்து ஸ்டிச் பண்ணிடுவீங்கன்னா 1/4 இன்ச்சு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ மேலே மார்க் பண்ண அதே அளவு வந்து கீழேயும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பேக் நெக் ஹைட்டு வந்து 7.5 இன்ச்னு மார்க் பண்ணிவிட்டு ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்கு வந்து ரவுண்ட் நெக்கு, அதனால் வந்து நான் ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். மேலே வந்து 2.5 இன்ச்சும் கீழே நான் ஒரு 2.25 இன்ச்சும் வர்ற மாதிரி வந்து மார்க் பண்ணியிருக்கேன். கழுத்து கொஞ்சம் அகலமாக கீழே வரணும் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு ஆம்கோல் ஹைட்டு வந்து 5 இன்ச்சு வருது, அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த இடத்துலையும் நம்ம மேலே மார்க் பண்ணது வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு எல் ஷேப் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இதில் தான் வந்து நம்ம செஸ்ட் வித்து வந்து மார்க் பண்ணணும். இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுத்த அளவு. இந்த ப்ளவுஸோட செஸ்ட் வித்து வந்து 34 வந்து 4ஆல் வகுத்தோம்னா 8.5 இன்ச்சு வருது. அது கூட 1 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்து நான் 9.5 இன்ச்சுன்னு வந்து செஸ்ட் வித்து வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். 9.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே மார்க் பண்ண அதே அளவு கீழேயும் வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். அடுத்து ஆம்கோல் ரவுண்டு வந்து நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஆம்கோல் ஹைட்டில் வந்து மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்சு கர்வ் வச்சுட்டு நான் ஆம்கோல் ரவுண்டு வந்து போட்டு எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து ஃப்ரெஞ்சு கர்வ் இல்லாட்டி நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாகவே வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இந்த ப்ளவுஸோட டோட்டல் ஆம்கோல் ரவுண்டு வந்து 15 இன்ச்சு. அதை வந்து 2ஆல் வகுத்துட்டோம்னா ஒரு சைடு வந்து 7.5 இன்ச்சு வரணும். அது வந்து வருதா என்னென்னு நம்ம செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஆம்கோல் ரவுண்டு வந்து 7.5 இன்ச்சு வருதா என்னென்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக வந்து 7.5 இன்ச்சு வருது. இந்த மாதிரி ஆம்கோல் ரவுண்டு செஸ்ட் வித்து மேட்சாக வந்துச்சுன்னா ஆம்கோல் கிட்ட வந்து மோஸ்ட்லி வந்து சுருக்கமே வராது.
இப்போ பேக் பார்ட்டோட மார்க்கிங் எல்லாம் முடிச்சாச்சு. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரா எட்ஜஸை வந்து கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நெக் ரவுண்ட்லேருந்து வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண முன்னாடி வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அயர்ன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அயர்ன் பண்ணிவிட்டு மார்க் பண்ணும்போது வந்து சுருக்கம் இருக்காது, நமக்கு வந்து மார்க்கிங்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பார்ட் வந்து மார்க் பண்ண ஆப்போசிட் சைடு வந்து நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயும் ரா எட்ஜஸ் வந்து ஈவனாக இல்லாட்டி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க. கிளாத் முன்ன பின்ன இருந்தால் மார்க்கிங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும், நமக்கு அளவு வந்து மாறிடும். இது லைனிங் ப்ளவுஸு, அதனால் வந்து நான் ஸ்லீவோட ஃபோல்டிங்காக வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். இதில் இருந்து ஸ்லீவோட ஹைட்டு 5.5 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து நான் 6 இன்ச்சுன்னு மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். அண்டர் ஆர்ம் மார்க் பண்ணுறதுக்காக ஒரு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஆம்கோல் ரவுண்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணும்போது எனக்கு கிளாத்து பத்தாதனால நான் மேலே உள்ள கிளாத்தை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு எடுத்திருக்கேன். இப்போ ஃபோல்டிங்கிலேருந்து அந்த 2.5 இன்ச்சு மார்க் பண்ண இடத்துல எங்கே வந்து 7.5 இன்ச்சு வருதோ அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்லீவோட ஃபோல்டிங் வந்து 5.5 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபோல்டிங்கிலேருந்து அப்படியே பேக் ஆம்கோல் வந்து நான் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஆம்கோல் ரவுண்டும் ஸ்லீவ் ரவுண்டும் வந்து அப்படியே ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் ஆம்கோல் வரைஞ்சதில் வந்து சென்டர் மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஆம்கோல் டெப்த்து வந்து நம்ம கொடுத்து எடுத்துக்கலாம். கைக்கிட்ட வந்து ரொம்ப சுருக்கம் விழுகுது அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சில் வந்து அதோட டெப்த்து வந்து கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்லீவோட மார்க்கிங்ஸ் வந்து முடிச்சாச்சு. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் ஆம்கோல் டெப்த்துக்கு வந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணோம்ல, அதை வந்து நான் இப்போ கட் பண்ணலை, ஏன்னா இது வந்து ஜாயிண்ட்டு கொடுக்க வேண்டியது இருக்குது. ஜாயிண்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் நான் அந்த 1/2 இன்ச்சை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. நம்ம ரிமைனிங் இருக்க கிளாத்தை வந்து இழுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து கிராஸ் விழுகும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து பேக்கை போட்டுட்டு பேக்கில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நேர் கட்டிங் வேணும்னா பேக்கை வந்து நேராக வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. கிராஸ் கட்டிங்னா வந்து கிராஸாக போட்டு மார்க் பண்ணுங்கள். செஸ்ட் வித்து, ஆம்கோலு, ஷோல்டரு, சைடு இது எல்லாமே பேக்கில் வந்து என்ன அளவு மார்க் பண்ணமோ அதே அளவை வந்து இதுலேயும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பேக் பீஸை வந்து எடுத்துருங்க. இப்போ ஷோல்டரோட ரெடி அளவு, தையல் இது எல்லாமே வந்து நான் இன்னொரு டைம் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஆம்கோல் சைடும் நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து 6 இன்ச்சு வேணும், அதையும் நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆறு இன்ச்சு மார்க் பண்ண இடத்துல லைன் போட்டுட்டு நெக்கு வந்து நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அதை வந்து நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். நான் ரவுண்ட் நெக்கு தான் போட போகிறேன், அதனால் ஃப்ரெஞ்சுக்கோ வச்சுட்டு ரவுண்ட் நெக் வந்து வரைஞ்சிட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டு ஹைட்டு வந்து 13 இன்ச்சு, அதை நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களோட அளவு ப்ளவுஸில் வந்து ஷோல்டரில் இருந்து அந்த மெயின் டாட்டு பெரிய டாட் இருக்குல்ல அது வரைக்கும் வந்து என்ன ஹைட் இருக்கோ அந்த ஹைட்டு கூட தையலுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ பஸ்ட்டு வித்து வந்து 3.25 இன்ச்சு வருது, அதை மார்க் பண்ணிவிட்டு அதே மார்க்கிங்கை கீழேயும் நான் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன்.
நெக்கு பக்கம் வந்து கொக்கி உயரம் வந்து மார்க் பண்ணணும். கொக்கி உயரம் வந்து 3,4 இன்ச்சு ப்ளஸ் தையலுக்கு 1 இன்ச்சு சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி சைடு வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் சைடு உயரம் வந்து எவ்வளவோ அதை வந்து எடுத்துக்கோங்க. சைடு உயரம் வந்து 4,4 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மார்க்கிங்ஸ் எல்லாம் அப்படியே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் டாட்டோட வித்து வந்து 1,5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த 3 டாட்டுக்கும் உள்ள இடைவெளி வந்து நான் 1,5 இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ கொக்கி சைடு வந்து சென்டர் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சென்டருக்கு இந்த சைடு 1/4 இன்ச்சு அந்த சைடு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் தான் வந்து சென்டர் டாட்டு வரும், அதாவது கொக்கி சைடு வர்ற டாட்டு. நெக்ஸ்ட்டு அந்த மெயின் டாட்டுக்கு இந்த சைடு வந்து 1,5 இன்ச்சு மார்க் பண்ணோம்ல, அதில் வந்து ஆம்கோல் டாட்டு வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஆம்கோல் டாட்டும் ஒரு 1/4 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட்டோட மார்க்கிங் வந்து இவ்வளவு தான். இப்போ நம்ம மார்க் பண்ணி முடிச்சாச்சு. கட் பண்ணி எடுத்துக்கலாம். கழுத்துக்கிட்ட லூஸ் விழுக்குதுன்னா ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் கிராஸ் பண்ணி அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லூஸ் விழுகிறவங்க மட்டும் நீங்கள் இந்த மாதிரி வந்து கிராஸ் பண்ணி கட் பண்ணும்போது வந்து கழுத்து வந்து லூஸ் விழுகாது. ஃப்ரண்ட் ஆம்கோலுக்கும் நான் 1/2 இன்ச்சில் வந்து டெப்த்து கொடுத்துருந்தேன், அதையும் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடு உயரம் வந்து மார்க் பண்ணும்போது பட்டிக்கு நீங்கள் சேர்த்தே வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க, பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம எதெல்லாம் வந்து தையல் போடணுமோ அதை எல்லாமே வந்து நம்ம சிசர் கட்டு கொடுத்து எடுத்துக்கலாம். அடுத்து பட்டி தான் மார்க் பண்ணணும். நம்ம பட்டி வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். செஸ்ட் வித்தில் வந்து சிசர் கட்டு கொடுக்காம இருந்துச்சு, இப்போ நான் கொடுத்து எடுத்துக்கிறேன். பட்டி இப்போவே கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வந்து டாட்டு பிடிச்சதுக்கப்புறம் கூட மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். 2 மெத்தடில் எந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே பட்டியோட ஃபோல்டிங்காக வந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்போ பட்டியோட லென்த்து வந்து எவ்வளோ நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். பட்டியோட லென்த்து வந்து 9 இன்ச்சு வருது. அது கூட வந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் நான் சேர்த்து 9.5 இன்ச்சுன்னு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பட்டியோட உயரம் வந்து 3,4 இன்ச்சு வருது, அதை நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த இடத்துல பஸ்டோட வித்து வந்து மார்க் பண்ணிக்கலாம். 3வது பட்டி வந்து 3 இன்ச்சு வருது, அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். பஸ்ட் வித்து மார்க் பண்ணதில் 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு போட் ஷேப் மாதிரி நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். போட் ஷேப் வந்து போட வரலைன்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் போட் ஷேப் மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டி வந்து ஒரு சைடும் நமக்கு 3 பீஸ் வேணும். இதில் வந்து நான் 2 பீஸ் இருக்குது. இன்னும் இந்த கிளாத்லேயே வந்து ரிமைனிங் இருந்தால் நம்ம 2 பீஸ் வந்து கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் மெயின் கிளாத்தில் வந்து ஒரு பீஸ் வந்தால் 3 பீஸ் வந்து நமக்கு ஒரு சைடும் கணக்கு வந்துடும். அடுத்து ஹூக் பட்டி வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஐ ஹூக் கட்டுற பக்கம் வந்து 3 இன்ச்சும் கொக்கி சைடு வந்து 2.5 இன்ச்சும் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு கிளாத்து கம்மியாக இருக்கிறதுனால நான் ரெண்டுமே வந்து 2.5 இன்ச்சு வித்து இருக்க மாதிரியும் 8 இன்ச்சு ஹைட்லேயே நான் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸையும் வந்து அளந்து பார்த்துட்டு அது கூட வந்து எவ்வளோ வருதோ ஒரு இன்ச்சு மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ ஹூக் பீஸும் வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு.
இதிலே வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கிறதுனால நான் இன்னொரு சைடு பட்டியும் வந்து இதிலே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு சேம் கலரில் வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வேறு கலர் கூட வந்து கொடுத்துக்கோங்க. அதை உள்ளே வச்சு தச்சிடலாம், நமக்கு வந்து அது வெளியில் தெரியாது. இப்போ ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவு, கொக்கி பீஸு, பட்டி இது எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. இது லைனிங் ப்ளவுஸு நான் மெயின் கிளாத்தில் வச்சு அப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.